வாலாஜாபேட்டையில இருக்கும். இந்த நெல்லிச்செட்டி தெருவுல வந்து இந்த அம்மன் கங்கை அம்மன் குடிக்கொண்டு அருள் பாலிக்கிறாங்க. இங்க வந்து வருஷம் வருஷம் நம்ம ஆடி மாசம் நல்லா விசேஷமா நடைபெறுது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வெள்ளிக்கிழமை அன்றும் ஒரு ஒரு அலங்காரத்துல வந்து அம்மன் அருள் பாலிப்பாங்க. பார்த்தோம்னா முதல் வெள்ளி அன்று பூ அலங்காரம் நடைபெற்றுச்சு. செகண்ட் வந்து பழ அலங்காரம், வெற்றிலை அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அலங்காரத்துல இருக்கிறாங்க. இந்த அம்மனுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா யாராவது ஒரு ஒரு வேண்டுதல் வச்சோம்னா அதை வந்து கண்டிப்பா நிறைவேற்றி தராங்க இந்த அம்மன். நிறைய பேருமே நிறைவேற்றி அம்மனுக்கு வந்து நன்றி செலுத்தும் விதமா வந்து நிறைய பூஜைகள்லாம் நடைபெற்று இருக்கு. ஏதாவது கோரிக்கை வச்சீங்கன்னா கண்டிப்பா நிறைவேறும்ன்றது இந்த கோயிலோட ஐதீகம். பௌர்ணமி பௌர்ணமியும் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஊஞ்சல் சேவையும் நடைபெறுது. அன்பர்கள் நிறைய பேர் வராங்க. நம்ம கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு நிறைவேற்றி 4 பேருக்கு சொல்லி நிறைய கூட்டமும் வருது. அதனால கண்டிப்பா வாங்க, அம்மன் அருள் தருக அப்படின்னு கேட்டுக்கிறேன். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் நெல்லிச்செட்டி வீதியில் குடிகொண்டு அருள் பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ கங்கை அம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் 3ஆம் வாரம் இன்று பழங்களால் அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. சுமார் 500 கிலோ அளவில் பழங்களால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது.